நமஸ்காரம். சன் அஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் அநேக கோடின நமஸ்காரங்கள். இந்த பதிவுல இந்த வாரம் ஆன்மீகம் ரீதியான ஒரு விஷயம், அதே மாதிரி நிறைய பேருக்கு மனோ ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, மனோ சங்கடங்கள். மனசு தைரியமா இருந்ததாலே போதும், எந்த வியாதியும் வராது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்துல ஏதாவது ஒரு கோளாறுகள் இருந்தாலும் அந்த கோளாறுகளை எல்லா விஷயத்திலையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம். அதுதான் நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்துல திருநின்ற ஊர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஹிருதயால் ஈஸ்வரர் திருக்கோவில். இந்த ஹிருதயால் ஈஸ்வரர் அப்படிங்கிற கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. உண்மையான ஒரு கதை இது. இது எந்தவித புராணோக்த கதைகளும் கிடையாது, உண்மையான ஒரு கதை. இது என்ன கதை அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, 1300 வருஷத்துக்கு முன்னாடி பூசலார் நாயனார் அப்படின்னு ஒரு முனிவர் இந்த திருநின்ற ஊர்ல அவதாரம் பண்ணார். அவரு பரம சிவ பக்தன். எப்ப பார்த்தாலுமே அவருக்கு ஈஸ்வர நாமம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குமாமா. ஈஸ்வரா ஈஸ்வரா சிவ சிவ சிவா, இதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாதாமா. அந்த அளவுக்கு ஒரு ஈஸ்வரர் பக்தர். அவருக்கு ஒரு பெரிய ஆசை, நான் ஈஸ்வரருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு. ஆனா அவருடைய நேரம், அவர்கிட்ட ஒரு பணம் வசதி அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சங்கடத்துல அவர் இருந்தார். சரி, இருந்தாலும் நம்ம நம்மளுடைய ஆத்மா உள்ளேயே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு நம்ம அந்த ஈஸ்வரருக்கு நம்ம ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றாராமா, ஈஸ்வரருக்கு அவருடைய ஹிருதயத்திலே ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அப்படியே ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்காராமா. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, அதே காலகட்டத்துல 1300 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல பல்லவ மன்னன் ஆளுநர் இருந்தாராமா. அவரும் ஈஸ்வரருடைய பரம பக்தர். அவர் என்ன பண்ணிருக்கார், கைலாசநாதர் அப்படின்ற ஒரு கோவில், இப்பவும் பயங்கர பிரசித்தமான கோவில். அந்த கோவில பிரதிஷ்டை பண்றதுக்காக வேலைகள் போயிட்டே இருந்திருக்கு. கரெக்டா கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாச்சு. அவருடைய அந்த மன்னருடைய சொப்னத்துல ஈஸ்வரரே சொல்றாராமா, என்னுடைய பரம பக்தன் பூசலார் நாயனார் அப்படின்னு ஒருத்தர் திருநின்ற ஒரு க்ஷேத்திரத்துல எனக்காக கோவில் கட்டி வச்சிருக்கார். முதல் நீ அங்க போய் என்னைய பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் செய், அப்பதான் காஞ்சிபுரத்துல கைலாசநாதரா அவங்க எல்லாருக்கும் அருள் பொழிவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாராமா. சரி, ஈஸ்வரருடைய பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது அப்படின்னு எல்லாருமே காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி திருநின்ற ஊருக்கு வராங்களாமா படையோட. அப்படி வரும் பொழுது இந்த திருநின்ற ஊர்ல சுத்தி சுத்தி பாக்குறாங்க, எல்லாரும் கேக்குறாங்க, ஈஸ்வரர் கோவிலே ஒண்ணு கிடையாது திருநின்ற ஊர்லன்ற மாதிரி சொல்லிட்டார். சரி, பூசலார் நாயனார் பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஊர் மக்கள் இவருதான் அப்படின்னு அவரை போய் காமிக்கிறாங்களாம். அப்போ அவர்கிட்ட அந்த பல்லவ மன்னன் கேட்கிறார், என்னுடைய சொப்னத்துல ஈஸ்வரர் சொன்னார், என்னை விட பயங்கர பக்திமானவை நீங்க ஈஸ்வரர் கோவில் கட்டி வச்சிருக்கிறாங்களாமே, கோவில் எங்கன்னு சொல்லுங்க, நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம், அப்பதான் காஞ்சிபுரத்துல எங்களால கும்பாபிஷேகம் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூசலார் நாயனாருக்கு ஒரே ஆனந்தம், ஒரே அதிர்ச்சி. அதிர்ச்சி என்னன்னா, எனக்கு மட்டுமே, எனக்கும் என்னுடைய அப்பன் ஈஸ்வரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம் எப்படி இன்னொருத்தருக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியா இருக்கார். இது ஒரு ஆனந்தம் என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, நான் பூஜை பண்ணது எதுவுமே வீண் போகல, எனக்கு அது ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல அந்த பல்லவ ராஜா கிட்ட பூசலார் நாயனார் சொல்றார், என்னுடைய ஹிருதயத்துல நான் கட்டியிருக்கேன்பா அப்படின்ற மாதிரி சொல்றாராமா. அப்போ அந்த பல்லவ மன்னனுக்கு ஒரே மைண்ட் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்றாரு இவர், ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு உடனே சரி, அவர்கிட்டயே நம்ம என்ன ஏதுங்கிறது கேட்கலான்னு விசாரிக்கிறார். அப்போ அவர் சொல்றாராமா, பூசலார் நாயனார், என்னுடைய ஹிருதயத்துல நான் கட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி 2 பாகங்கள், 2 துவாரங்கள், இந்த இடத்துல துவஸ்தம்பம், இந்த இடத்துல அம்பிகா, இந்த பக்கம் ஈஸ்வரர், இந்த பக்கம் நந்தி, இந்த மாதிரியான பரிவாரங்கள், இந்த மாதிரி அவருடைய எல்லா ஸ்ட்ரக்சருமே சொல்றாரு. அப்போ அந்த பல்லவ ராஜா திருநின்றவர்களே தங்கி அவர் நினைச்ச மாதிரியான, அவர் ஹிருதயத்துல எப்படி கட்டினாரோ அதே மாதிரியான கோவில திருநின்ற ஊர்ல கட்டி பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல கும்பாபிஷேகம் ஆன பிற்பாடுதான்
காஞ்சிபுரத்துல கைலாசநாதருக்கே கும்பாபிஷேகம் நடந்ததாமா. அவ்வளோ பிரசித்தம் இந்த திருநின்றவூர்ல இருக்கக்கூடிய ஈஸ்வரர் கோவிலுக்கு. அவரு ஹிருதயத்திலே கட்டினார் அப்படின்றதுனாலதான் ஈஸ்வரருக்கு ஹிருதயால் ஈஸ்வரர்னு பேர் வச்சுட்டாங்க. மரகதாம்பிகா சமேத ஹிருதயால் ஈஸ்வரர். அம்பாளுடைய பேர் மரகத அம்பிகை. அந்த மாதிரி இந்த மனோநோய் சம்பந்தப்பட்டவங்க, அதே மாதிரி இந்த ஹார்ட் ஆபரேஷன், இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா வித இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலமா திருநின்றவூர்ல இந்த ஈஸ்வரர் கோவில் வந்து இருக்கு. இந்த விஷயம் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு மாதிரி மற்றவாளுக்கும் தெரியணும் அப்படின்னா அவசியம் இந்த பதிவு எல்லாருக்கும் நீங்க வந்து பகிருங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு பொதுவான இந்த லோகம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்றதுனால மட்டுமே உத்தேசமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பதிவு. அதனால இது மாதிரி மேற்கொண்டு நிறைய நல்ல சமாச்சாரங்கள் ஆன்மீக ரீதியா, ஜோதிட ரீதியா, வேத ரீதியா தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சன் அஸ்ட்ரோ டிவியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நமஸ்காரம்.